மார்னிங், வணக்கம், வெல்கம் பேக். டைம் பாருங்க 1:30 மணி. அப்படின்னா குட் ஆஃப்டர்நூன். இப்போ வந்து ஸ்கூல் கிளம்பிட்டோம். பசங்களோட ஆனுவல் டே ஃபங்க்ஷன் இருக்குது. நாளைக்கு அத்தருக்கும் போகணும், இன்றைக்கி விஹானுக்கு போகிறோம். ஸோ மத்தியானத்துக்கு 3 மணிக்கு தான் வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. போகிற வழியில் வந்து அத்தருக்கு ஒரு ஃபோட்டோ வேறு பிடிக்கணும். ஸோ அந்த வேலை இருக்குது. இன்றைக்கி மேரத்தான் இருந்துச்சு. வருஷத்தில் ஒரு வாட்டி ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் வந்து ரன் ஃபார் அ காஸ்ன்னு சொல்லி ஒரு என்ஜிஓக்கு வந்து ரன் பண்ணுவாங்க. ஸோ பசங்களை கூட கூட்டிகிட்டு போகலாம். ஸோ இன்றைக்கி அத்தருக்கும் போயிருந்தாங்க கூட. காலையில் 5 மணிக்கு ஃபுல் ஃபேமிலியை எந்திரிச்சிட்டோம். காலையில் விஹானும் கிளம்பிட்டான். பார்த்தீங்கன்னா 6:45 எனக்கு பஸ் வந்து பிக் பண்ணிருச்சு. வரும்போது நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுவோம். ரொம்ப க்ளவுடியாக இருக்கும். ஒரு கொடையும் எடுத்துட்டா பெட்டர். நான் ரெடி. அத்தர் விஹான் ஃபோன் பண்ணியிருந்தான் ஸ்கூல்லேருந்து. அவன் வந்து கண்ணாடி உடஞ்சிருச்சான். ஸோ கண்ணாடி வந்து ஸ்பேர் கண்ணாடி ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து ஃபெவி குவிக்காக அப்புறம் இயர் ப்ளக்ஸ் எடுத்துகிட்டு வர சொன்னான். பாருங்க, இது மறக்காமல் இதை எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள் என்ன க்ளவுடியாக இருக்குது. நேற்று நைட்டு ஃபுல்லாக மழைன்னா நான் தூரிச்சு. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தாக்கா ஃபுல்லாக ஈரமாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அமாவாசை சிம்பிள் பருப்பு சாதம் சேர்த்து வச்சுட்டு பக்கோடா பண்ணிட்டேன் வடக்கு பதிலாக. ஏன்னா கிளம்பணும், டைம் வேறு. ஸோ இதுதான் எங்களுக்கு லஞ்சு. அப்புறம் புலாவ் இருக்கவே இருக்குது. இது திடீர்னு யோசிச்சு பண்ணது ஆனியன் பக்கோடா. 1:30 மணி ஆயிடுச்சு. இந்த பையன் அயன் போட்டுட்ருக்கான். எல்லாம் க்ளோஸ், இதுவும் க்ளோஸ். அவங்க வர்றதுக்கு நைட் ஆகிடும். நைட்டுன்னா பார்த்தீங்கன்னா 8-9 மணி கூட ஆகலாம். கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சிருவோம். வாட்டர் பாட்டிலையே சுடு தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் பிஸ்கெட்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா ஹஸ்பண்டுக்கு பசி வந்தால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் பிஸ்கெட்ஸ் இருக்குது. சார்ஜர் இங்கே இருக்குது. சுடு தண்ணி குடித்தா தான் நல்லா இருக்குது. நல்லா சூடாக பாட்டிலில் வச்சுக்கிட்டேன். கிளம்புவோம். ஒழுங்காக ஷர்ட் போட்டுட்டு வாடானா கூட. பாஸ்போர்ட்டுக்கு ஒழுங்காக ஷர்ட் போட்டுட்டு வாடா. பிளெயினாக போட்டால் பெட்டரு. கையோட ஃபோட்டோவும் வாங்கிட்டு வந்துட்டோம். 8 ஃபோட்டோஸ் நல்லா இருக்குது. 5-10 மினிட்ஸ் ஆன் த ஸ்பாட் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டாங்க. கிளம்பிட்டோம். லேட் ஆகி போச்சு. இது ஆக்சுவலி அன்பிளான்டு. இது இன்றைக்கி சேர்ந்த மாதிரி தான். இங்கே இன்னொரு ஸ்கூல் தான் ஆனுவல் ஃபெஸ்ட் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஃபுல்லாக வழி ஃபுல்லு ஜாம் பஸ்ஸஸ். நான் வந்து மேரத்தான்னு சொல்லிட்டு இது வந்து வாக்கத்தான். வாக்கத்தான் எவ்வளோ டைம்? வாக்கத்தானும் இல்லையா, ஜஸ்ட் ரன். ஓகே, மேரத்தான் கிடையாது, வாக்கத்தான் கிடையாது. ஸோ அத்தர் எவ்வளோ டைமில் ஃபினிஷ் பண்ணான்னு தெரியல. எவ்வளோ டைம்டா? 15 மினிட்ஸ். ஸோ நான் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். இந்த ஹெலிகாப்டர் டாக்ஸி ஹெலிகாப்டர் அப்படியே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் ஃப்ளை ஆகி போயிடலாம். இப்போ இவ்வளோ டிராஃபிக் ஜாம் இல்லை. இப்போ ஒரு ட்ரெயின் பிடிக்கணும் அவசரத்துக்கு, ஒரு ஹாஸ்பிட்டலே போகணும், ஒரு எமர்ஜென்சி அட்டென்ட் பண்ணணும், ஒரு ஃப்ளைட் பிடிக்கணுன்னா எப்படி? நம்ம ஒரு 2 ஹவர் முன்னாடி ஸ்டார்ட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க. ஸோ எப்போ அந்த மாதிரி ஃப்ளை ஆகிற இது நமக்கு கிடைக்கும்னா அப்போல்லாம் நம்ம இருக்க மாட்டோம், உயிரோட கூட இருக்க மாட்டோம். அதெல்லாம் நம்ம இங்கே ஏர்போர்ட்டுக்கு நான் சொல்கிறது அந்த ஊபர் மாதிரி ஹெலிகாப்டர், ரியல் ஹெலிகாப்டர் கிடையாது. பட் எனிவே, ஸோ என் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க அது இல்லை. இப்போ மெட்ரோவே நம்மளால் யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. நம்ம இருக்கும்போது மெட்ரோ வந்துட்டா ஓகே. அப்போல்லாம் நம்ம சீனியர் சிட்டிசன் ஆகிட்டு இருப்போம் மெட்ரோ வரும்போது. இப்போ மெட்ரோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா சர்ஜாப்பூர் ரோட்டில், பார்ப்போம். நான் இப்போ தான் ஊர் சுற்றிட்டு வீட்டுக்கே வரேன். இப்போ மணி எவ்வளோ தெரியுமா? 8:30. ஸோ நாங்கள் ஸ்கூல்லேருந்து ஒரு 5:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டோம். 5:30, 5:45 வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு கொஞ்சம் பிளேட்ஸ் எல்லாம் இருந்துச்சு மதியானம் வாஷ் பண்ணாதில் வாஷ் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் வச்சுட்டு ஒரு 6:30 மணிக்கு நான் வந்து வெளியில் போனேன். ஃபுல்லாக சுற்றிட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு அவங்க நல்லா அழகாக அவங்களே கார்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா ஒரு சிட் சாட் பண்ணிவிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வரேன். இப்போ ஒரு 8:15, 8:20 இப்போ டைமு. ஸோ ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். இன்றைக்கி வெஜ் தானே. ஸோ எனக்கு வந்து க்ரீக் சாலட் ஃப்ரெஷ் சாலட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வீட்டில் பண்ணுறதில்ல, ஏன்னா பண்ணணும். ஸோ இது வந்து க்ரீக் சாலடு. அப்புறம் வந்து கோபி மஞ்சூரியன். பாருங்கள், கோபி மஞ்சூரியன் இது ஒரு புது இடத்துலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்கோ தெரியல. வெஜ் பீஸா 2. அப்புறம் வந்து
வேறு என்னது, ஒரு வெஜ் பிளாட்டர். இதுதான் நமக்கு டின்னர். மேலே ஏதோ பார்த்துட்ருக்காங்க. நேற்று செம்மையாக ஒரு மூவி பார்த்தோம், ஓகேவா, சிக்கந்தர் கா முக்கத்தர், ஹிந்தி படம், நல்ல த்ரில்லர், ரொம்ப நாள் பொறுத்து ஒரு நல்ல படம், என்ஜாய் பண்ணோம். ஆஹா, Avesham, we are watching you. ஆவேஷமா? That movie with your head. வெஜ் பிளாட்டர், அது வந்து பிட்ஸா. இது என்னது, இது என்னது, மஷ்ரூம் இது இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல இருந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். நல்லா இருக்கும் இன்னும் தெரியல. Go back. Hindi anta. Do we look like Hindi people? ஃபுல் லைட்ஸ் ஆஃப். இப்போ மணி 9க்கு மேலே ஆகிப்போச்சு. ஸோ நானும் ஹஸ்பண்டும் வேறு மூவி பார்க்க போகிறோம். அதனால் பசங்களை எங்கே பார்க்க சொல்லிட்டோம். டன்டனாயிங். நான் என்னோட ஆலியா என்ஜாய் என்ஜாய். யாருக்கு வேணும்? பயங்கர குளிருது, தூரிட்டே இருக்கு. இது நல்லா கரமாக இருக்கும். இது வந்து சிங்கிள் பிளாங்கெட்டு, நல்லா வார்மாக இருக்கும். ஸோ நாளைக்கு 5 மணிக்கு எந்திரிக்கிற வேலை இல்லை. ஸோ ரிலாக்ஸாக எந்திரிக்கலாம். பாப்பா ஏதாவது நல்ல மூவி இருக்கான்னு. நான் நல்லா கோல்டு, சில்னஸ், குளிர். இங்கே பாருங்கள் எப்படி காற்று பாருங்கள். நான் ஃபுல்லாக மூடி வச்சுருக்கிறேன். இத்தினோண்டு மெலீஸாக இங்கே ஓப்பனாக இருக்குது. அதில் இவ்வளோ காற்று. ஓப்பன் பண்ணோம், இது ஃபுல்லாக எம்டியாக இருக்குது இல்லையா. ஸோ சில்லனா காற்று. கபில் சர்மா ஷோ பார்க்குறோம். எந்த மூவி ஒழுங்காக இல்லை பார்க்குற மாதிரி. பிடிக்கும், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சண்டே குட் மார்னிங். நல்லா கோல்டு, சில், ரெய்னி, வின்டர் குட் மார்னிங். இன்னைக்கு சண்டே. மணி பாருங்க 10 போகுது. 10 இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. தான் குளிச்சுட்டு வந்திருக்கேன். இந்த பையன் உட்காந்து நாங்கள் 2 பேர் பேசிட்டு இருக்கோம். நான் தான் பேசிட்டு இருக்கேன், ஃபோன் நோண்டிட்டு இருக்கேன். இன்றைக்கி vlog எடுக்கிறியாடா? என்னோட கேமராமேன். சாட்டர்டே சண்டே தான் எடுக்க முடியும். என்னடா vlog எடுக்கிறியா? சத்தமே காணும். ஸோ இன்றைக்கி இவனுக்கு ஆனுவல் டே ப்ரோக்ராம் இருக்குது. சாயங்காலமாக தான் போகணும். 6 மணிக்கு டைம் கொடுத்துருக்காங்க. 6 மணிக்கு போகணும். ஸோ இன்னும் டைம் இருக்குமே. ஏதோ ஷார்ட்ஸ் வாங்கணும் போல். இந்த காஸ்டியூமுக்கு ஏதோ ஷார்ட்ஸ் போடணும். அதுதான் வாங்க போகணும் போல். என்ன ஷார்ட்ஸ்டா? ஒயிட் ஷார்ட்ஸ். ஹீட்ரு போட்டுருக்கோம். போய் குளிச்சுட்டு வரணும். பாருங்க ஃபுல் நைட் தூரிட்டு இருந்துச்சு. நாங்கள் நேற்று பேக் டு பேக் 2 கபில் சர்மா ஷோ பார்த்துட்டு படுத்தோம். லேட்டாக தான் படுத்தோம். பாருங்க இன்னும் லேசாக தூரிட்டுருக்கு. இன்றைக்கி துணி வாஷ் பண்ணோம், ஆனால் பிளான் கேன்சல். ஸோ இந்த ஃபுல் வாரம் மழை இருக்கும் மாமேன் அப்படின்னு போட்டிருக்கு. யூனிஃபார்ம் தேவையில்லை, ஏன்னா நாளைக்கு லீவு. அன்றைக்கும் அதுக்கு டியூஸ்டே வெட்னஸ்டே விஹானுக்கு ஆஃப் இருக்குது. ஸோ எனக்கு அர்ஜென்ட் யூனிஃபார்ம் தேவையில்லை. ஃப்ரைடேக்கு தான் வாஷ் பண்ணி போட்டிருக்க ஒரு லோடு. நேற்று வாஷ் பண்ணதுன்னு என் ஹஸ்பண்டோடது ஃபுல்லாக இன்னும் காயவே இல்லை. அதுவே இன்னும் 2 நாள் ஆகும். ஈரமாக இருக்குது. நான் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். என்னோடய கேமராமேன் ஓடி போயிட்டான் ஷார்ட்ஸ் வாங்குறதுக்கு. ஸோ இங்கே பாருங்கள் விஹானோட பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ நேற்று அந்த வெஜ் பிளாட்டர் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் கொஞ்சம் காய் மீந்துருச்சு. இது வந்து சாரி கண்ணா, இது வந்து கோபி. ஸோ அதை வந்து நல்லா கிரில் பண்ணி சூடு பண்ணி ஆனியன், டொமேட்டோ, குக்கும்பர் எல்லாம் போட்டு நல்ல ஒரு சாண்ட்விச் ரெடி. வந்துட்டு கிரில் இருக்குது. இந்தா ஓ இப்போ 1:30 மணிக்கு கிளம்பணும். அவன் வந்து சாப்பிட்டு தான் போவோம். பட் 11 o'clock தான் அவன் தோசை சாப்பிட்ருக்கான். ஸோ பசிக்காது. கொஞ்சோண்டு தயிர் சாதம் எப்படின்னா ஊட்டிட்டு. ஸோ விஹான் பண்ண சாண்ட்விச் செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதே வந்து நான் இப்போ சாண்ட்விச் பண்ணிகிட்ருக்கு. கிரில் பண்ணிட்டாக்கா. அப்புறம் இன்றைக்கி மதியானம் சுத்தமாக சமைக்கிற மூடில். சிக்கன் இருக்குது, ஏற்கனவே சிக்கன் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து மீல்ஸ் ஆர்டர் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் நைட்டு வீட்டுக்கு வரதுக்கே 10 மணி ஆகிடும். ஸோ ஒரேடியாக 7:30 மணிக்கு சாப்பிட்டு கிளம்பிடலான்னு. ஸ்கூல் ஒரு 8 மணிக்கு போனால் போதும். ஸோ இப்போ ஸோ மீல்ஸ் ஆர்டர் பண்ணிவிட்டால் அது ஒரு மீல்லே பார்த்தீங்கன்னா 2 வேலைக்கு சாப்பிட்றலாம்.
ஆந்திரா மீல்ஸ். நல்ல கோபி மஞ்சூரியன் கிரில்டு சாண்ட்விச். ஸோ இவ்வளோ சிக்கன் இருக்குது. அதர்வ் பஸ் இப்போ ஃபோன் பண்ண 2 மணிக்கு ரெடியாக இருந்தால் போதுமா, 2 மணிக்கு வந்து பிக் பண்ணிப்பாங்களா பாருங்கள். நம்ம ஆந்திரா மீல்ஸ் இது வந்து ஒரு மீலு 4 பேர் 2 வேளைக்கு சாப்பிடலாம் போல். பாருங்கள் இவ்வளோ ரைஸ் இருக்குது. அது இல்லாமல் பிரியாணி ரைஸ் அதுதான் இவன் சாப்பிட்டுட்ருக்கான் பாருங்கள். பிளேன் பிரியாணி ரைஸ் பாஸ்மதி ரைஸில் கொடுத்துருக்காங்க. புஷ்கா ஓகேவா, கீரை பப்பு ஓகே. அப்புறம் வந்து இது ஒரு பச்சடி மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. சாம்பார் இருக்குது, பொரியல் இருக்குது, ரசம் இருக்குது, தயிர் இருக்குது. இது வந்து ஸ்வீட் பாயாசம் ஏதோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இது ஏதோ ஒரு குருமா மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ இருக்குது. ஸோ நாங்கள் தயிர் வந்து வீட்டில் இருக்கிற தயிர் தான். இது வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். ரசமும் இந்த தயிரும் சாப்பிட மாட்டோம். அவ்வளோதான். பாருங்க எவ்வளோ இருக்குது. ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும். 420 ரூபா, 420 ருபீஸ் இந்த கேரியர் மீலோட விலை. இது நாங்கள் 4 பேர் 2 வேளைக்கு தாராளமாக சாப்பிட்லாம். ஹலோ, ஒன்றே என்னென்னா இந்த பிளாஸ்டிக்கில் கொடுக்குறாங்க இல்லையா, அது வேறு வழி இல்லை. இல்லைனா நம்மளா டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வந்தால் தான் சரி. ஸோ உடனே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டாக்கா நிம்மதி. ஸோ நல்லா கிளிங் ரேப் பண்ணியாச்சு சாண்ட்விச்சஸை. கிளிங் ரேப் பண்ணுறது ஈஸி ஓகேவா, ஆனால் இது எடுக்கிறது இருக்க ஐயோ இது ஒரு பழைய ஹேக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹேக்கு. டூத் பிக் வச்சு இந்த மாதிரி ரேப் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட் டைம் எடுக்கும் போது ஈஸியாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஈஸியாக வர்றதில்ல. அதனால டூத் பிக் கூட இல்லை பாருங்கள். நான் பெரிய சாத்தே ஸ்டிக் வச்சுருக்கேன். அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து கிழிஞ்சிரும், இங்கே வரைக்கும் கரெக்டாக வரும். ஸோ அந்த மாதிரி. ஸோ இதில் உள்ள ஆல்ரெடி கெச்சப் இருக்குது, ஒரு எக்ஸ்ட்ரா பேக்கெட். இதுவே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் கண்டிப்பாக. அது ரெடி உனக்கு. இன்னும் 5 மினிட்ஸில் பஸ் வந்துடும். நானும் போகிற கேட்டு வரைக்கும். அப்படியே இருக்குது சாப்பாடு. இந்த 2 பசங்களும் பிரியாணி ரைஸ் சாப்பிட்டாங்க. நல்லா இருந்துச்சு பிரியாணி ரைஸு. அதர் கொஞ்சோண்டு தயிர் சாதம் எடுத்துக்கிட்டா அவ்வளோதான். மிஹான் அதோடு முடிச்சிட்டான். இவ்வளோ சாப்பாடு இருக்குது, அவ்வளோ குழம்பு, சைட் டிஷ் இருக்குது. ஸோ இது அப்படியே நாளைக்கு ஆகும் போல். நான் வச்ச ஒயிட் ரைஸ் வேறு இருக்குது. இது அப்படியே அந்த ரைஸை வந்து நாளைக்கு ஏதாவது கலர் ரைஸாக தான் மாற்றணும். ஸோ நாளைக்கு பசங்களுக்கு லீவ் வேறு. இந்த சில்லுன்னு மழை பெய்கிற கிளைமேட்டில் எங்கேருந்து தயிர் செட் ஆகும்? மாற்றி ஓடிஜி மைக்ரோவேவ்னு தயிர் உரைக்கி ஊற்றி வச்சுட்டு இருக்கேன். அது செட் ஆகுது. சரி அதோடுங்க. இங்கே பாருங்கள் ஒரு நியூ ரெசிபி ட்ரை பண்ணது. ஃப்ளாப்பாக ஃபெயிலாக எனக்கு தெரியாது. ஸோ இது வந்து செகண்ட் அட்டெம்ப்ட் ஓகேவா. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃப்ளாப் ஆகி போச்சு. அதை ஜுகாட் பண்ணுறதுக்கு இன்னொன்று ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து மிச்சம் மீதி ரைஸ் சாதம் மீந்துரும் இல்லைங்களா, அதை மிக்சியில் போட்டு அதில் ஆனியன், கறி லீவ்ஸு, கொத்தமல்லி, பச்சை மிளகா, கொஞ்சம் சீரகம் எல்லாமே போட்டு போண்டா மாதிரி போட்ட எண்ணெயில் அது ஃபுல்லாக அப்படியே ஓப்பன் ஆகிட்டு அப்படியே சோக் ஆகி போச்சு. ஸோ அது அவ்வளோதான், அது வேலைக்கு ஆகுதுன்னு அதை எடுத்துட்டு அந்த மிக்ஸ்சரை ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பாக ஃபஸ்ட்டு ரவுண்டாக இந்த மாதிரி குட்டி அப்பளமாக தட்டி போட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப டைம் டேக்கிங்னு சொல்லி இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பாக குறுக்குறை மாதிரி பண்ணிட்டேன். இது வந்து நல்லா வெயிலில் காய் வைக்கணும், நல்லா வத்தல் மாதிரி. ஸோ நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். பட் எங்கே வெயில், ஸோ அதனால் அப்படியே வச்சுருக்கேன். கொஞ்சம் வெயிலில் கொஞ்சம் நேரம் அப்படி வச்சுட்டு இருக்கேன். ஸோ இது இப்படி லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டாக்கா கொஞ்சம் காற்று வாட்டமாக இருக்கும். பார்ப்போம், இது எண்ணெயில் போட்டால் தான் தெரியும் இந்த வெர்ஷன் ஹிட் ஆஃப் ஃப்ளாப்பானு. பாருங்கள் காக்கா கத்துது. அமாவாசை அன்னைக்கு காக்கா அட்ரஸே இருக்காது, வெயிட் பண்ணணும். இந்த புறா தான் வரும். சரி அத்தர்வை ட்ராப் பண்ணுறதுக்கு நானும் கூட போனேன். கூட போய் நின்னேன். அவன் கொடை எடுத்துகிட்டு போனானா இல்லையான்னு தெரியாது. பார்த்தா நல்லா மழை வந்துச்சு. எடுத்துகிட்டு போயிருந்தா பஸ் வந்து பிக்கப் பண்ணியாச்சு. இது பாருங்கள், ரெடி டு ஈட் பப்பாயா இப்போ தான் பறித்தேன். நான் ஃபுல்லாக நினைச்சிட்டு வரேன். மழை ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ லேசாக
லேஸாக விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தூருது. ஸோ நல்லா ஒரு வாக் இங்கே அங்கே சும்மா சுற்றிட்டு பாருங்கள் ஃபுல்லாக நெஞ்சாச்சு. போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம். ஆனால் ரொம்ப நல்லா ரொம்ப பிடிக்கும். மணி 2:30 தான். அது ஏதாவது மூவி பார்ப்போமா? கிளம்பியாச்சு. நல்லா பந்தோபஸ்தாக ஃபுல் கை ஜர்க்கின்னு ஹூடி எல்லாமே கொடையும் எடுத்துக்கிட்டேன். இப்போ மணி வந்து 7 போகுது. 7:30 மணிக்கு ஸ்கூல் ரீச் ஆயிடுவோம். வீட்டுக்கு வரதுக்கு 10-10:30 மணி ஆகிடும். ஹலோ, மறுபடியும் வெல்கம் பேக். அடுத்த vlog மிஸ் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. என்னோட நெக்ஸ்ட் பிஸ்னஸ் வெஞ்சர் பற்றி நான் சொல்ல போகிறேன். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் அமேசான் ஷாப்பிங் ஹால் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா வாட்ரோப் ரீஃப்ரெஷ் சேல் ஆனாக இருக்குது. அல்டிமேட் பிராண்ட் சேல் ஆனாக இருக்குது அமேசானில். 6th to 11th டிசம்பர் வாட்ரோப் ரீஃப்ரெஷ் சேல் ஆனாக இருக்குது. 12th to 17th டிசம்பர் அல்டிமேட் பிராண்ட் சேல் ஆனாக இருக்குது. உங்களுக்கு அப் டு 80% டிஸ்கவுண்ட், மினிமம் 50 to 80% டிஸ்கவுண்ட் கிடச்சிரும். லிங்க்ஸ் எல்லாமே ப்ராடக்ட் லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஜீவா பிராண்ட்லேருந்து சில்வர் ஜுவல்லரி, ஒரு அழகான கம்மல். ஸோ எனக்கு ஒரு பிரேஸ்லெட் இந்த பிராண்டில் இருந்தது. அத்தர் என்னோட பர்த்டே கிஃப்ட் பண்ணியிருந்தான், ரோஸ் கோல்டு கலரில். அதே ரோஸ் கோல்டு கலரில் இந்த கம்மல். இந்த டைப் வந்து நான் கோல்டுலேயே வாங்கலான்னு நான் ட்ரை பண்ணேன், பட் கிடைக்கல. ஸோ இது வந்து நான் கோல்டில் எனக்கு இந்த டைப்பே கிடைக்கல. எனக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக கூட வேணாம், எனக்கு ஒன்றே ஒன்று இப்படி ஒரு ட்ராப் மாதிரி இருந்தால் கூட போதும், பட் கிடைக்கல. ஜீவா சில்வர் ரோஸ் கோல்ட் 18 கேரட் கோல்ட் பிளேட்டட் ஜர்கான் ஹூப் இயரிங்ஸ். இதோட விலை 2727. என்னோட லேட்டஸ்ட் ஃபேவரட், புது ஃபேவரட் கலர்ஸில் ட்ரெஸ்ஸஸில் பச்சை. முன்னாடியே சொல்லியிருப்பேன், பச்சையில் வந்து எனக்கு ட்ரெஸ்ஸஸ் மட்டும் இல்லை, பேக்ஸும் பிடிக்கும், ஷூஸும் பிடிக்கும். அடுத்தது வந்து ஆரஞ்சு வந்து ரொம்ப கம்மி சாய்ஸஸ் இருக்குது. குர்த்தீஸில் இருக்கணும், ட்ரெஸ்ஸஸில் இருக்கணும். இது வந்து ட்ரெஸ்ஸும் கிடையாது, குர்த்தியும் கிடையாது, வந்து ஃபுல் செட். நான் காட்டுறேன். உள்ளே வந்து லைனிங்கும் கொடுத்துருக்கு, நல்லா கோல்டன் பைப்பிங் கொடுத்துருக்கு, கோல்டன் இந்த மாதிரி ஜரிகை கொடுத்துருக்கு. நல்ல சாஃப்ட் காட்டன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ரொம்ப அழகான கலர், பியூட்டிஃபுல் கலர். உள்ள லைனிங் கொடுத்துருக்கு. ஃபுல் கை. இது அந்த ராஜஸ்தானிஸ் போடுவாங்களே அந்த மாதிரி பேட்டர்னில் இருக்குது. இதுதான் இதோட துப்பட்டா. மறுபடியும் ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. இது வந்து ஃபுல் செட் குர்த்தி, சல்வார் குர்த்தி, துப்பட்டா செட், 3 பீஸ் செட் இது. ஆனால் இது வந்து ட்ரெஸ்ஸாகவும் ஒரு சிங்கிள் பீஸாக யூஸ் பண்ணலாம். பாருங்கள், சைடில் கட்டே கிடையாது, ஸ்லிட் கட் எதுவுமே கிடையாது. ஸோ இது ஒரு ஃப்ராக் மாதிரி, ஒரு ட்ரெஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். ஃபுல் கை இருக்குது. ஸோ யூஸ்வலாக பிங்க்கு, மெஜந்தா, ரெட்டு, மரூன், ப்ளூ இதெல்லாம் தான் வந்து ஒரு பார்ட்டி வேருக்கு நல்ல நார்மல் காமன் கலர்ஸு. இது ரொம்ப யூனிக்காக இருக்குது, அழகாக இருக்குது கலர். பாட்டம் வந்து இந்த மாதிரி பிளெயினாக வந்துடும் காட்டனில். ஆரஞ்ச் காட்டன் குர்த்தா வித் பேண்ட் அண்ட் துப்பட்டா செட் ஓட விலை 1649. இது லேசி கிடையாது, லேசி. ஏன்னா லேஸ் கொடுத்துருக்கு. லேஸுனாவே பிடிக்கும். ரொம்ப கேஷுவல், ஈஸி, ப்ரீஸி, பியூட்டிஃபுல். நல்லா சாஃப்ட் க்ரீன் கலரில் குர்த்தி. வி நெக், இதுலேயும் லேஸ் கொடுத்துருக்கு. நல்லா சாஃப்ட் க்ரீன் கலரில். இதில் கலர் ஆப்ஷனும் இருக்குது. பாக்கெட் கொடுத்துருந்தா நல்லா இருந்துச்சு. ஸ்லிட்ஸ் இருக்குது சைடில். இது வந்து ஜீன்ஸ் மேலேயும் ஒரு டாப் மாதிரி யூஸ் பண்ணலாம், அழகாக இருக்கும். சாஃப்ட் க்ரீன் காட்டன் குர்த்தாவோட விலை 678 ரூபாய். இதில் பிங்க் அண்ட் எல்லோ ஆப்ஷனும் இருக்குது. அடுத்தது வந்து இம்பார்ட்டண்ட் எசென்ஷியல்ஸ் ஜாக்கி. அண்டர் கார்மெண்ட்ஸில் வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து யூஸ் பண்ணுற பிராண்ட் இது ஜாக்கி. இப்போ தான் கொஞ்சம் வருஷமாக வந்து எனாமர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நைக்காவும் நல்லா தான் இருக்குது. பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டர்டி, ரொம்ப நல்லா மஷீனில் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இது பாருங்கள், என் பசங்களை சொல்லியிருக்கேன், இது மேலே உட்காந்து படிக்காதீங்க, எழுதாதீங்க. இங்கு பென் ஃபுல்லு சாயம் போகவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறது தெரியல. சரி, ஓகே. இது வந்து நான் பேடட், வயர் ஃப்ரீ. அதே மாதிரி காட்டன் ஃபுல் கவரேஜ் பாருங்கள். ஸோ இதில் டிஷர்ட்ஸ்லேயும் போடலாம், நல்லாயிருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுள், நல்லா ப்ரீதபிள் காட்டன். இதில் வந்து டபுள் இது கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஒரே பிராண்டான 2 டைப், 2 பேட்டர்ன். இது வந்து வயர் ஃப்ரீ கிராஸ் ஓவர் ப்ரா. இது பார்த்தாலே தெரியும் பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருக்கு. இது வந்து ஷேப்பர் ப்ரா. இந்த ஜாக்கியோட எவ்ரிடே ஃபுல் கவரேஜ் ப்ரா வித் டிட்டாச்சபிள் ஸ்ட்ராப் ஓட விலை 699. இதில் சைஸ் ஆப்ஷன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு பிளாக், ப்ளூ, பிங்க், ஸ்கின் அண்ட் ஒயிட் கலர் ஆப்ஷன்ஸும் கிடச்சிரும். இந்த ஜாக்கியோட காட்டன் வயர் ஃப்ரீ ப்ரா ஓட விலை 729 rupees. 92% காட்டன் அண்ட் 8% லைக்ரா. இதில் பாருங்கள், இத்தனை கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ராடக்ட் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அடுத்த vlogல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.